இந்தியாவினுடைய பணக்கார எம்பி உங்களுடைய எம்பி. சமீபத்தில் அவருடைய வீடத்து 250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு சோதனையிலே கைப்பற்றினாங்க. இந்த தொகுதியில தான் கடவுளுக்கெல்லாம் வைத்தியராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் குடியிருக்கக்கூடிய தொகுதி. தனது கப்பம் கட்ட மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் தேசிங் மன்னன் மீது போர் தொடுத்து கப்பம் கட்ட வைக்க முயற்சித்த பொழுது வீரமரணம் அடைந்த மன்னன். அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜாவினுடைய மனைவி ராணி பாய் தன்னுடைய உயிரை நீத்தார். ஆற்காடு நவாப் சதுதுல்லா கான் உடனடியாக பாலங்காற்றறையில அவர்களுக்கு என்ன பளிங்கு கற்கள்ல ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார். அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார். அந்த ராணிப்பேட்டையில நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலாஜாப்பேட்டை. ரோட்ல குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. எப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு எப்படிப்பட்ட பழம்பெருமை மிக்க ஒரு உரை எப்படி மாட்டி இருக்கிறாங்க பாருங்க ஐயா. 1856 சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தடம் இந்தியாவுடைய 3வது தடம். 1973 அடிக்கல் நாட்டப்பட்டு 75 பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசினுடைய குரோமைட் கெமிக்கல் நிறுவனம் 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடியிருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊர்ல அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்துல ஆய்வுல ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு. அதனால்தான் இந்த பகுதியில கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க ஐயா. குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும். மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணிலிருந்து மேலே வந்து தண்ணியில கலக்குங்க ஐயா. 10 கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடிதண்ணீரை குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருக்கு. 2023 போன வருஷம் சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லி இருந்தார்கள் மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை. ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்பிக்கு நேரம் இல்ல, ஜெகத்ரட்சன் நேரம் இல்ல, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்எல்ஏ காந்தியாக்கு நேரம் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் 2023 ஜூன் மாசத்துல சொன்னார், எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க, என் பேரு காந்திங்கிறனால முதலமைச்சர் அந்த துறை என்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம காந்தி ஐயாவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னங்க ஐயா, தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய 35 அமைச்சர்களே முதலிடத்துல காந்தி அவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 35 அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா, கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டா சட்டத்துல இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க காந்தி. எனக்கு காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 10% காந்தி. அவருடைய வேலையே கைத்தறி சீலை, கைத்தறி புடவை. அதை யாரு நெய்யறாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும். இது அவருடைய முக்கியமான வேலை. நம்முடைய சீலை உற்பத்தியை குறைத்து சூரத்திலிருந்து நைசா சேலை வாங்கி இங்க உற்பத்தி பண்ணல மாதிரி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணார். அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அது நிறுத்திட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், கைத்தறி அவங்களுக்கு வங்கி அமைப்போம், அடையாள அட்டை கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம். அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு 10% திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்சு வச்சிருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு 5 ரூபாய் கமிஷன் வாங்குறாரு காந்தி அண்ணன். வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு 8.5 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கித்தான் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு. ஐயா என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்குதுங்க ஐயா. அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி, அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம் ஐயா. இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்காங்க, என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூலை பயன்படுத்தும். பருத்தி நூல் பாத்தீங்கன்னா 1 கிலோ 320 ரூபாய், பாலியஸ்டர் 1 கிலோ 160 ரூபாய். தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது 100% பருத்தி இருக்கணும் ஐயா. நம்ம வேட்டியை சோதனை செய்து பார்த்த போது 78% பாலிஸ்டர், 22% காட்டன் பருத்தி. இதான் விஞ்ஞானி. யாரெல்லாம் சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் கொடுக்கிறாங்க. ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 319 கோடி எப்படிங்க ஏத்துக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க எம்எல்ஏவும் எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேங்க ஐயா. திருவண்ணாமலை மாவட்டத்துல 4 லட்சம் பேருக்கு விவசாய கௌரவ நிதி கொடுத்திருக்கிறோம் ஐயா. இந்த மாவட்டத்துல 63,451 எப்படிங்க ஏத்துக்க முடியும் ஐயா? 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்க ஐயா.
உங்க மாவட்டத்துல 7086 பேருங்க ஐயா, ஏத்துக்க முடியுமாங்க ஐயா? 7086 பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்துல 7086 பேருக்கு தான் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்குதுங்க ஐயா. பக்கத்து மாவட்டத்துல 1.5 லட்சம், 1,80,000, 2 லட்சம் படிச்சுட்டு வரோம். நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி எம்பி ஜெயிக்க வைங்க, குரோமியத்தை சுத்தப்படுத்தி நாங்க கொடுக்கிறோம். பாரத பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் இலவச கழிப்பறை திட்டத்தில் திருமதி சங்கீதா அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திருமதி ஜோதி அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் மித்ரா கடன் திட்டத்தில் திருமதி தேவயானை அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் திருமதி திவ்யா அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் நீர் பாசன திட்டத்தில் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் திருமதி மதுமதி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதியில் திரு நடராஜன் அவர்கள் பயன்பெறுகின்றார். பிரதம மந்திரியின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் திருமதி கீதா அவர்கள் பயன்பெறுகின்றார். இலவச உரம் மானியம் திட்டத்தில் திரு சின்னக்கண்ணு அவர்கள் பயன்பெறுகின்றார். திவ்ய தேசங்களில் ஒன்றான 500 அடி மலையில யோக நிலையில வீட்டிருக்கக்கூடிய யோக நரசிம்மர் அவர்களுக்கு நேர் எதிராக நின்று இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறார். சோழ காலத்துல சோழ சிம்மபுரமாக இருந்து சோழிகராக மாறி ஊருடைய பெயரே திருக்கடி காசலம் என்கின்ற ஊர் இந்த ஊருக்கு. அதாவது ஒரு கடிகை 24 நிமிடங்கள் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே நின்று யோக நரசிம்மரை தரிசித்து விட்டு இந்த மண்ணிலிருந்து சென்றால் அந்த மனிதனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று பத்ம புராணம் சொல்லியிருக்கிறது. 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நெசவு தொழில இருக்கிறாங்க ஐயா. 295 வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு ஐயா. அதற்குத்தான் மோடி கேரண்டி என்கின்ற பெயர். மோடி சொன்னார்னா செய்வாருங்க ஐயா. இதுவரைக்கும் நாங்க எடுத்ததெல்லாம் முடிவு இல்லைங்க, 3வது முறை நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு காத்திருங்கள். மிகப்பெரிய முடிவுகள், இந்த நாட்டினுடைய தலைவிதியை தலைகீழாக மாற்றக்கூடிய முடிவு. 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தியாவுடைய தொகுதிகள் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு 2026. இது 2026க்கு மேல இது 900 எம்பியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா எம்பி தொகுதி உடையும் 2 இந்த மாதிரி முக்கியமான முடிவுகளுக்காக நாம காத்திருக்கோம். 50 ஆண்டுகளா வெயிட் பண்றோம். பாரத பிரதமர் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நர்மதா பிரியா அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமர் அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டத்தில் அனுஸ்ரீ அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் இலவச எரிவாயு திட்டத்தில் திருமதி பிரேமா அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் குடிநீர் குழாய் இணைப்பு திட்டத்தில் திரு சுரேஷ் அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் திருமதி பேபி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் திருமதி சபிதா அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் இ சேவை மைய திட்டத்தில் திருமதி கவி பேரரசு தந்தை வேலாளர் கவி பேரரசு அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் 35 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தில் திருமதி புனிதா அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் திரு ராமமூர்த்தி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் விவசாய பயிர் காப்பீடு திட்டத்தில் திருமதி தேவயானை அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் இலவச வீடு திட்டத்தில் திருமதி சாந்தி அவர்கள் பெறுகின்றார். தென்னிந்திய அரசியலை திருப்பி போட்ட சோழ பேரரசுக்கும் ராஷ்டிர கூட்டர்களுக்கும் நடந்த மிகப்பெரிய போர் 945 BC நடந்த மண்ணுது. சோழ மன்னர்களுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே அதிகமாவதற்கு அந்த போர் ஒரு மிக முக்கிய காரணம். தக்கோலத்திலே நடந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான கோவிலுங்க ஐயா. தக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஜலநாதீஸ்வரர் கோவில், கங்காதீஸ்வரர் கோவில் எல்லாருமே 1000 ஆண்டுகளுக்கு மேலே வரலாற்று பெருமையை தாங்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கோவிலுங்க ஐயா. இருக்கக்கூடிய கோதண்டராமசாமி ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலும் அதுவும் இருக்குதுங்க ஐயா. தென்னிந்தியாவில முதலாக மும்பையிலிருந்து நம்முடைய ராயபுரம் பழைய சென்னை அதற்கு ட்ரெயின் வந்த பொழுதுங்க ஐயா, அந்த முதல் ட்ரெயின் நம்முடைய அரக்கோணம் ஜங்ஷனை தாண்டி தாங்க ஐயா போச்சு. அதை தாண்டிங்க ஐயா தெற்கு ஆசியாவிலே மிக நீளமாக ரன்வே இருக்கக்கூடிய INS ராஜாலி கடற்படை விமான நிலையம் இங்க இருக்கு. இந்தியாவிலே 2வது பெரிய FCI குடோன் இருக்கக்கூடியது கூட நம்முடைய அரக்கோணத்துல தாங்க.
மத்திய அரசு நேரடியாக பஞ்சாயத்துக்கு நிதி கொடுக்கறாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க ஐயா. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் போன 9 ஆண்டுகள்ல மட்டும் மோடி ஐயா தமிழகத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நாம் நேரடியாக வழங்கிய நிதி 19,936 கோடி ரூபாய். தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க, எல்லா பஞ்சாயத்தும் உங்க வங்கி கணக்குல என்ன பணம் இருக்கோ அது அப்படியே டிஸ்ட்ரிக்ட் கருவூலத்துக்கு ட்ரெஷரிக்கு அனுப்பி விட்டுருங்கப்பா. இது இந்தியாலே தனியா எங்கேயும் பார்க்க மாட்டேங்க ஐயா. மாநில அரசு நடத்துவதற்கு பணம் இல்லை. பாரத பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் திருமதி விமலா அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் திருமதி முனியம்மாள் அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் திருமதி ரோஹிணி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டத்தில் திருமதி செஞ்சி லட்சுமி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் திரு பர்குணன் அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் திரு முனுசாமி அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் நேரடி நெல் கொள்முதல் திட்டத்தில் திரு தேவராஜ் அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தில் திரு கணேஷ் பாபு அவர்கள் பயன்பெறுகின்றார். பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் திரு ஆறுமுகம் அவர்கள் பயன்பெறுகின்றார்.